இந்த ஹீட்டுக்கு அடுத்து கேஸ் ஃபார்ம் ஆனா என்ன ஆகும்? வயிறு உப்புஷம் பொறுமல் ஏற்படும். அடுத்து சாப்பிட்றது ஹீட்டா மாறும், அடிவேறு உள் உறுப்புகள் தளர்வடையும், தளர்வடைஞ்சா தொய்வடையும். அதுக்கு அடுத்து கேஸ் ஃபார்ம் ஆகும்போது உப்புஷமாக ஏற்படும், வயிறு திணறடியாவே இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலே மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், நல்லா பசிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டாலே நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு திணறடி வந்துடும். அப்படின்னா கேஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம், ஆல்ரெடி வயிற்றுல குப்பை இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அடுத்தது சாப்பிட்ட உணவு ரத்தமாக மாறாமல் நீராக துருநீராக மாற வாய்ப்பு உண்டு. அப்படி நீராக மாறினால் ஏன் நீராக மாறும்? உணவு ஜீரணிப்பதற்கான உஷ்ண சக்தி இல்லாமல் இரத்த ஓட்டம் இல்லாமல் தங்கி இருந்தால் புளிச்சு போய் அது துருநீராக மாறும். அந்த நீர் ரத்தத்தில் கலந்தால் மூட்டுகளில் வீக்கத்தை ஏற்படுத்தி மூட்டு வலிகளையும் ஏற்படுத்தும். தசைகளில் போய் தேக்கமாய் தசைகள் பெருக்கம் அடைவதற்கோ தேவையில்லாத ஃபேட்டி லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அப்படி ஃபேட்டி லேயர் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போதும் உடல் பருமன் அதிகரிக்கும், தொப்பை அதிகரிக்கும். புரியுதா? அப்ப நம்மளுடைய வாயையும் வயிற்றையும் நம்மளுடைய ஒரு உறுப்பாக கருத வேண்டுமே தவிர குப்பை தொட்டி மாதிரி நினைச்ச நேரம் எதையும் போட்டுக்கிட்டே இருக்கிறத முதலில் தவிர்க்க வேண்டும். அதிலும் முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக தொப்பை வராம இருக்க நீங்க கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டியது அப்படின்னா மோஷன் போகாம இன்னைக்கு போகல, மோஷன் போகலன்னா சாப்பிடவே கூடாது, கண்டிப்பா சாப்பிடவே கூடாது. ஏன்? உணவினுடைய திட கழிவுகள் குடலில் தங்கியிருக்கும் போது அந்த கழிவுகளோடு அடுத்த வேலை சாப்பாடை நீங்க பாட்டுக்கு உள்ள போட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? குப்பையோடு குப்பையாக மாறிவிடும். கழிவோடு அந்த உணவு கழிவாக தான் மாறும். புரியுது? இப்ப காலையில மதியம் ஈவினிங் சாப்பிட்டுருக்கீங்க இல்ல நைட் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா தினசரி 2 தடவை மலம் கழிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வந்தா நான் என்ன போக மாட்டேன் இல்லையா? போகணுங்கிற சென்ஸ் இருக்கணும், அதுக்கான நேரம் ஒதுக்கணும், அதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். நாம ஒரே பிஸியாவே இருந்துகிட்டோம்னா அப்ப சாப்பிட்ட உணவு சக்கைகள் மலமாக உள்ளே தங்கி இருக்கும் போது மேலும் மேலும் நம்ம நேரம் பார்த்து டைம் பார்த்து நினைச்ச நேரம் எப்ப வேணாலும் அப்படின்னு உணவு உள்ள போனா அந்த குப்பையோடு குப்பையாக அது குப்பையாக மாறும். இந்த குப்பைகள் தான் தொப்பைகளாக மாறுகிறது. இந்த அடிப்படை உங்களுக்கு புரிந்து விட்டால் இப்ப சொல்லக்கூடியதை நீங்க கடைபிடிச்சா தொப்பை வராது. 1, மலம் கழிக்காமல் உணவு அருந்தாதீர்கள். நம்பர் 1. நம்பர் 2, பசி வராமல் உணவு சாப்பிடாதீங்க. இல்ல பசினா என்னன்னே எனக்கு தெரியாதே, எனக்கு வந்ததே இல்லையே அப்படின்னா களைப்பு, சோர்வு, பலகீனம், கண்ணெல்லாம் சோர்ந்து போய் காதெல்லாம் அடைக்கிற மாதிரி அப்படியே டயர்டாக ஏதாவது சாப்பிட்டாதான் தெம்பு இருக்கும், அதுக்கு பேர் பசி. அப்ப இந்த உணர்வு வராமல் உணவு அருந்தக்கூடாது, உணவு சாப்பிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கட்டுப்பாடு 2ஐயும் நீங்கள் கடைபிடித்தால் கண்டிப்பாக தொப்பை வராது. இதை கடைபிடிக்காம நீங்க என்ன வைத்தியம் செஞ்சாலும் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் நோ யூஸ், எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகே சார், நான் டெய்லி வாக்கிங் போறேன், ஜாக்கிங் போறேன், நான் தொப்பை குறையிறதுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன், குறையவே குறையாது. உள்ள போற இன்கமிங் குறைஞ்சாதான் அவுட் கோயிங் கரெக்டா இருக்கும் இல்லையா? ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங் அப்படின்னா எப்படி தொப்பை வராம என்ன ஆகும்? புரியுதா?